ஹாய் ஆல். இன்றைக்கி நான் வந்துட்டு பங்குனி உத்திரத்தன்னைக்கு நான் எப்படி அபிஷேகம் பண்ணேன், நான் எப்படி பூஜையில் வேலைகள்லாம் பண்ணேங்கிறத தான் பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சதுமே வந்துட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்டுட்டு தான் நில வேலைக்கு வந்தேன். நிலையை ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நிலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து டோரில் வந்து நான் ஸ்வஸ்திக் போட்டு விடுவேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி வந்துட்டு மஞ்சள் பூசிட்டு அதில் வந்து குங்குமத்தால் வந்துட்டு நான் பட்டை போட்டு வச்சுருவேன். இது அடிக்கடி நான் பண்ணுற வேலை. இல்லை ஃப்ரைடே கூட வந்து இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் வந்துட்டு செவ்வாய், வெள்ளி மற்றும் வந்து இந்த மாதிரி ஒரு விசேஷ நாள் வரும்போது வந்துட்டு நான் வாசல்லையும் வந்துட்டு மஞ்சள் வட்டமாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்துட்டு கோலம் போடுவேன். இந்த சின்ன கோலம் வந்து நான் வீட்டில் வந்து சைடில் வந்துட்டு பிள்ளையார் மாடம் வச்சுருப்பேன். அந்த மாடத்துக்கு நேராக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கு கீழே தான் வந்து உருளியில் பூ போட்டுட்டு வந்து நான் வச்சுருவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு உருளியில் பூ போட்டு பிள்ளையாருக்கு நேராக கீழே வச்சுட்டேன். மேக்ஸிமம் வந்துட்டு முருகனுக்கு உகந்த நாட்கள் கிருத்திகை, கந்த சஷ்டி வர்றது, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நான் ஸ்டார் கோலம் தான் போடுவேன். இதில் சின்னதாக கோலம் போட்டு முடிச்சுட்டு இங்கே வேலையை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் விசேஷ நாளில் வந்துட்டு பழைய மா இலையை கழட்டிட்டு வந்துட்டு புதுசாக வந்து மா இலை தோரணம் கட்டி விட்டுட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருவேன். எனக்கு வந்துட்டு பூஜை மாடம் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விசேஷ நாளில் வந்துட்டு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணணுன்னா மேலேருந்து பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பூஜை மாடத்துக்கு நேராக கீழே வந்துட்டு இடத்த நல்லா தொடச்சி விட்டுட்டு அதில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அங்கே இந்த பலகையை வந்து நான் பூஜை இது வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து எல்லா படங்களையும் எடுத்து வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி பூவோட டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். சைடில் வந்துட்டு பிரசாதத்துக்காக நான் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுருந்தேன். எல்லா விசேஷ நாள்லையுமே வந்துட்டு நான் பிரசாதத்துக்கு மேக்ஸிமம் சக்கரை பொங்கல் தான் வைப்பேன். அது வந்து எல்லா இதுவுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டு சார் வந்துட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எந்த வேலை பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் அபிஷேகம் மட்டும் என்னை பண்ணவே விட மாட்டார். அவர் தான் பண்ணணும் அடம் பிடிப்பார். அபிஷேக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பங்குனி உத்திர நாள் அப்படிங்கிறது வந்து முருகனுக்கு மட்டும் உகந்ததல்ல, அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் சிறந்த நாள். முருகப்பெருமான் தேவசேனா திருமணத்தை நினைவு கூறுவதும் போல் வந்துட்டு ரங்கநாதர் ஆண்டாள் மற்றும் சிவன் பார்வதி இவங்களுடைய திருமணமும் அன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும் எல்லா கோயில்லையுமே. அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே உகந்தது தான். அதனால் நான் வந்துட்டு முருகன் ஃபோட்டோ அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய குலதெய்வத்துக்காக நான் போடுற விளக்கு அது எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு சிவபெருமான் இதில் வந்துட்டு திருவண்ணாமலையில் வாங்கின சின்ன சிவபெருமான் ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்கும். அதுவும் எடுத்து வச்சுருந்தேன். பெருமாளும் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாருமே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்துட்டு முருகனுக்கு வந்து அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நான் வந்து 9 பொருட்களால் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தோம். வந்து பால், தயிர், பன்னீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், விபூதி, அப்புறம் கடைசியாக பஞ்சாமிர்தம். இன்னொரு பொருள் நான் என்ன விட்டுட்டேன், இன்னொரு பொருள் மொத்தம் வந்து 9 பொருளால் வந்துட்டு நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறது வந்து ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுவோம். சாமி கும்பிடுறதும் அர்ச்சனை பண்ணுறதும் மந்திரங்கள் சொல்கிறதும் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த தெய்வமாக இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் நம்ம வந்து மனசார ஒரு வரி மந்திரம் நம்ம சொல்லும்போது கூட அதுக்குமே நிச்சயமாக பலன் உண்டு. எந்த கடவுளுமே எனக்கு நீ இப்படி தான் செய்யணும்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னா பால், தயிர், மஞ்சள் இது வந்து எல்லார் வீட்லேயுமே கிடைக்கக்கூடியதான். அதை வச்சு கூட நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மந்திரங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். இல்லை முருகனுடைய 108 போற்றிகள் சொல்லலாம். எதுனாலும் சொல்லலாம். அது நம்மளோட மனசை பொறுத்தது தான். நான் ஃபஸ்ட்டு அபிஷேகம்லாம் பண்ணி முடித்தோம். அதெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமாட்டு வந்து முருகனுடைய அந்த விக்கிரகத்தை வந்து நல்லா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணி கொண்டு போய் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச 108 போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சிகப்பு நிற மலர்களால் வந்து நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அவருக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப உகந்தது. அதனால் சிகப்பு நிற மலர்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. அன்றைக்கி எல்லா தெய்வங்களுக்கும் உகந்ததுனால நாராயண
நாராயணருக்கும் மந்திரம் சொல்லியாச்சு, சிவபெருமானுக்கும் மந்திரம் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து பூஜை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் மனசு நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. இதுதான் நான் பூஜை பண்ணது. அதுக்கப்புறம் நான் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி தான் நான் பூஜை பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பூஜை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணி மனசார அந்த கடவுளை வேண்டும்போது கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கண்டிப்பாக கொடுப்பாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.